நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பிளாக்கும் ஒயிட்டும் வந்து நம்ம ப்ரீடிங் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஒட்டுக்கா ஒரு டப்பில் வளர்த்திட்டு இருந்தோம். சைஸ் பிரித்து போட்டிருந்தோம். குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒரு டப்பில், பெரியா இருக்கிற ஒரு பெருசாக இருக்கிற ஒரு டப்பில் போட்டிருக்கோம். இப்போ இந்த இந்த டப்பில் வந்து ஓரளவு சைஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா ஓரளவு சைஸ் வந்துருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சிறுசெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம பாட்லிங் பண்ணி போட்டோம் அப்படின்னா, பாட்லிங் பண்ணி ஒரு 2 மாதம் நம்ம கரெக்டாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, அது நல்லா சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ரெடி டு சேலும் வந்துடும். இப்போ நம்ம அதை சைஸ் பிரித்து போடுறது தான், நம்ம பாட்டிங் போடுறது தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாருங்க, இது வந்து நல்லா வந்து OHM வளர்ந்துருக்கிறோம், சைஸ் வந்துருக்கு இதுலேயே. இப்போ இதை வந்து நம்ம பாட்லிங் ஓப்பனாக இப்படி பிரித்து போடலாம். இப்போ பாட்லிங் போட்டோன்னே அவங்க சைஸ் தெரியும். இது ஒரு ஃபீமேலு. இப்போ இந்த இந்த சைஸில் நல்லா ஒரு எக் லோடராக இருக்குது. இப்படியே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டோம் அப்படின்னா நம்ம சண்டை போட்டு சாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போவே நம்ம பிரித்து எடுக்கணும், ஒவ்வொன்றா எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ஒரு ஃபீமேல் தான் கிடச்சிருக்கு பிடிக்கும் போது. இது ஒரு ஃபீமேல் தான். இதுவும் நல்லா ஒரு சைஸ்லேயே இருக்குது. அந்த எக்லோடு இப்போயே உங்களுக்கு தெரியும். நல்லா ஓரளவுக்கு எக்லோடாகவே இருக்குது. அந்த ஃபீமேல் தூக்கி போடுறோம் இப்போ. இப்போ 2 பிடிச்சி போட்டிருக்கோம். அடுத்து 3வது பார்க்கலாம். இது ஒரு மேல் பாருங்களேன். இது ஹெச்எம் மேலு. இதோட நல்லா சைஸாகவும் இருக்கும். அந்த கலரை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போவே இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கிட்டதாக இருக்குது. ஒரு மாதிரி மின்னுது, த்ரில்லிங்காக இருக்குது. இது வளர்ந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டிருக்கோம். அடுத்து தான் பிடிக்க போகிறோம். வைட்டு வந்து ஓரளவுக்கு சைஸ் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய மேலு. இது ஓகே. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க மேலு. இதுதான் வந்து எல்லாத்துக்கும் பெருசாக இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் பிடிச்சி போடல அப்படின்னா இருக்கிறதெல்லாம் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம இதுவும் சைஸ் இப்போ நம்ம நேற்று பாட்லிங் பண்ணி வச்சுருந்தோம். இதை இன்றைக்கி பார்க்கும்போது, இன்றைக்கி காலைல பார்க்கும்போது ஒவ்வொன்றும் பபுள்ஸ் கட்டியிருக்கு. இந்த பிளாக் பாருங்க, நல்லாவே பபுள்ஸ் கட்டியிருக்கு, திக்காக கட்டியிருக்கு. இது அந்த பெரிய ஒரு பிளாக் மேல் பார்த்தீங்கன்னா அதுன்னு நினைக்கிறேன். இது ஒயிட்டு. இது ஒரு பபுள்ஸ் கட்டிருக்கு. மற்ற எதுவுமே பபுள்ஸ் கட்டல. இனி இதுவும் போச்சுன்னா, ஒரு வாரம் போச்சு அப்படின்னா பபுள்ஸ் கட்டும் மேல் எல்லாமே. இந்த மாதிரி நீங்களும் பாட்லிங் பண்ணி வச்சுக்கோங்க சைஸ் வந்ததுக்கப்புறம். அப்போ நீங்கள் குட்டியை காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீனல் பற்றி நம்ம தினமும் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.